கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைக்கு கூட நம்ம ஆபத்துல காலத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்தோம். உடனடியாகவே கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நேற்றைக்கு கூட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். நேற்றைக்கு சென்ட் ஆனிஸ் என்கிற ஒரு பள்ளி வாகனம் திருநெல்வேலியிலே அது கடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அதிலே தீ பற்ற ஆரம்பித்து விட்டது. தீ பற்ற ஆரம்பித்த உடனே அதுல அநேக குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு குழந்தைகளுக்கு கூட ஒரு சேதம் இல்லாம ஆண்டவர் நேற்று பாதுகாத்திருக்கிறார். அந்த வழியாய் போன அநேகர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வண்டியினுடைய பின்பக்க கண்ணாடியை உடைத்து எல்லா பிள்ளைகளையும் காப்பாத்திருக்காங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நேற்றை கூட நம்ம வாகனத்துல போகும்போது பயப்படாம போங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஆண்டவர் அதை விசுவாசத்தோடு நம்ம பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது என்னவென்றால், சங்கீதம் 121:8, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு போகும் பொழுது வரும் பொழுது இன்னைக்கு நம்ம மெதுவா போனாலுமே எதிரில் வர்றவங்க மெதுவா வருவாங்களா? கிடையாது. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு நடந்து போனா கூட, நம்ம பொறுமையா போனா கூட எதிரில் வர்றவங்களுக்கு இன்னைக்கு பொறுமையே கிடையாது. குறிப்பா வாலிபர்கள் தங்களுக்கு நல்ல அதிவேக வாகனத்திலே மிக வேகமாய் செல்கிறார்கள். இன்னைக்கு வாகனம் என்றாலே வேகம்தான், வேகமா போறதுதான் விரும்புகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் உன்னைய பாதுகாப்பேன், நான் உன்னுடைய போக்கிலையும் உன் வரத்திலையும் நான் கூட இருப்பேன். சில பேர் சொல்றாங்க, வீட்டை விட்டு போறோம் திரும்பி வருவோமா அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. நம்ம போறதுக்கு போறோம், திரும்பி வர்றதுலாம் இனிமேலாம் சாத்தியமா அப்படிலாம் நினைப்பாங்க. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும்போதும் நான் வரும்போதும் உன்னை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். நீங்க வேலைக்கு அவசரமா கிளம்பி போவீங்க தானே, நீங்க பஸ்ல ஏறி அவசரமா போவீங்க, ஆட்டோல ஏறி அவசரமா போவீங்க, உங்க 2 வீலர்ல அவசரமா போவீங்க. பதறாம போங்க, இந்த வசனத்தை நினைச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளுடைய போக்களை வரத்துல இன்னைக்கு கூட இருங்க. அவங்க அவசரமா போனாலும் பதறி போனாலும் பதறாம போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு கொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. தேவக்கரம் உங்களோடு இருப்பதாக.